அபியும் முரளியும் வந்து தப்பா நினைக்கிற வந்து ராகு என்ன பண்றாரு, அபிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட சொல்றாரு. அவங்க பாட்டி வந்து வேற வழி கிடையாது. அபியோட வாழ்க்கைய காப்பாத்தணும். நீ கல்யாணம் பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அடுத்து வந்து ராகு வந்து அபிய வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள வந்து கீழ படுக்க சொல்றாரு. பெட்ல உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றாரு. உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இந்த ரூம்ல. வெளிய போனா தான் நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. என் மேல உங்களுக்கு என்ன கோவம்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, அபிக்கும் ராகுவுக்கும் வந்து உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே வந்து பிரியப்படுறாங்க. சம்பிரதாய சாங்கியத்தை எல்லாத்தையுமே வந்து அழகா பண்ணிட்டு, அடுத்து வந்து ரிசப்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி அம்மாவோட வளையல் இருக்குடா, இந்த வளையல் உன் பொண்டாட்டிக்கு சேர வேண்டியது. அக்கா நீ வச்சுக்கோக்கா, எனக்கு சேர வேண்டியது கிடையாதா, மருமகளுக்கு தாண்டா அம்மாவோட பொருளெல்லாம் கொடுக்கணும். அதனால் அம்மா பிரியப்பட்டது, அவங்க மருமகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த வளையலை வந்து அம்மாவோட வளையல் உன் பொண்டாட்டிக்கு வந்து மாட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கி வந்து இதை போடுறதுக்கு அவளுக்கு அருகதே கிடையாது, இதை வேற போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கொடுக்குறேன்ல நான் கொடுக்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து சரி அபியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அபியை பார்க்க போகிறாங்க. அபி வந்து மனசை கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. ராகவ் வந்து பேசின பேச்சு, அவங்கள திட்டினது, அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுனது எல்லாத்தையுமே வந்து நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நான் எந்த தப்புமே செய்யலையே, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் வந்து இவர் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கினாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாவது வந்து பார்த்தாரு, ஆனால் இப்போ சுத்தமாக வந்து அவர் வந்து என்னை வெறுக்கிறாரு, என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நொந்து அழுதுட்டுருக்காங்க. அஞ்சலி வரதை பார்த்து அபி கண்ணை தொடச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க, வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி அபியை பார்த்து. அபி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னோடனே புடவையும் நகையும் கொடுக்குறாங்க. இந்த புடவையை கட்டிக்கோ, ரிசப்ஷனுக்கு இந்த நகையும் போட்டுக்கோ, அப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கும்போது கையை பார்க்குறாங்க. அம்மா கொடுத்த வளையல் வந்து நான் கொடுத்து அமிச்சிட்டேன் எங்கே அப்படின்னோடனே யார்கிட்ட கொடுத்து அமிச்சிங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்டயா, என்ன இவ எப்படி சொல்கிறா, நான் தான் ராகவ் கிட்ட கொடுத்துறேன் உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னோட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஏன் ராகவ் கொடுக்காம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த புடவையை கட்டிக்கோ, நான் ராகவுக்கு எங்கேயாவது மறந்து போயிருப்பான், நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே ஒரு பாயும் தலகாணி இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே எதுக்கு பாயும் தலகாணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அது வந்து எனக்கு மேலே படுத்து பழக்கம் இல்லை, அதனால் கீழே படுத்ததுக்காக எடுத்து வந்து வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வந்து நீ உண்மையை தான் சொல்கிறியா, உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்றாங்க. சரிம்மா சீக்கிரமாக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசு குழப்பத்தோடய வந்து நடந்து வராங்க. அப்போ அஞ்சலிக்கு வந்து அது ஞாபகமாகவே இருக்குது. உடனே வந்து அஞ்சலி அப்படியே மயக்கடிச்சு கீழே விழ போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த டைமில் ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு. ஏன்க்கா இப்படி பண்ணுற, நல்லா சாப்பிட மாட்டியா, இந்த டைமில் நீ இப்படிலாம் இருக்கலாமா, ஏன் வந்து வேலையெல்லாம் செய்கிற அப்படின்றாங்க. இல்லைடா உன்னை பற்றி நினைப்பு தாண்டா, எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது, வாழ்க்கை வந்து பாழாவதுன்னு தாண்டா, நான் என்னக்கா பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் கல்யாணம் பண்ணிக்கினே சரி, ஆனால் அந்த பொண்ணை வாழ வைக்க வேணாமாடா, நீ என்னக்கா சொல்கிற, நான் பார்த்துட்டு தான் நான் வந்தேன், பாய் தனியாக இருக்குது, அது மட்டும் கிடையாது, அவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய நான் கொடுத்த நகையை நீ கொடுக்கல, அம்மாவோட பேங்கிள்ஸும், ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே சரிக்கா நான் ஏதோ ஒரு டென்ஷனில் மறந்துட்டேன் கொடுக்குறேன்க்கா, இங்கே பாரு ராகவ், நீ சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அபி கூட, புரியுதா, நீயும் அபியும் சந்தோஷமாக வாழ்ந்தா தானே எங்களுக்கு நிம்மதி, தயவு செய்து புரிஞ்சுக்கடா அப்படின்றாங்க. சரிக்கா நிஜமாக நீ நினைக்கிற மாதிரி நடக்கும், கவலைப்படாத, நான் இப்போவே போயிட்டு வலையில் கொடுக்குறேன், அதுக்காக நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போகிறாரு. அஞ்சலி வந்து சமாதானப்படுத்தி அவர் வந்து படுக்க வச்சுட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து அஞ்சலி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ராகவ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்படியே விடவே கூடாது, நானும் அபியும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதா வந்து அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யணும், அப்போ தான் இவங்களெல்லாம் சமாளிக்க முடியும், அதுவும் அக்காவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நான் இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாராக இதன் முடியுது.